எனக்கு அன்பானவர்களே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலும் வாக்குத்தத்த வசனத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 7 மாதங்களும் அவர் நம்மை ஒரு தகப்பன் தோளில் சுமப்பது போல நம்மை சுமந்து வந்தாரே. கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நம்ம வாசிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவருடைய செயலாற்றலை நாம் பார்க்க முடியும். அவர் பல விதங்களிலே அவர் செயலாற்றுகிறார். இன்று நாம் தியானிக்க போவது ஆவியானவருடைய அந்த விடுதலை பணி. ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை அளிக்கும்படிக்கு அவர் செயலாற்றுகிறார். கர்த்தரிடத்தில் இருக்கிற அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடுகள் மிகுந்த வல்லமை நிறைந்ததாக, பராக்கிரமசாலியாக அவர் செயலாற்றுவதை குறித்து வேதம் முழுவதிலும் நம்ம வாசிக்க முடிகிறது. குறிப்பாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் தாமே விடுதலையாக்கி அவர்களை கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறார். அப்படி அவங்க வரும்போது அங்கே பலவிதமான ஜாதிகளோடு கூட யுத்தங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு யுத்தத்திலும் அவர்களுக்கு ஜெயம் கொடுப்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு வரும்போது, சில வேளைகளில் அவர்கள் பாவம் செய்து கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது பல ராஜாக்கள் அவர்களை ஆளுகை செய்வதை நம்ம பார்க்கிறோம். பல ராஜாக்கள் அவர்களை அடிமைத்தனமாக வைத்து ஆளுகை செய்வதை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடும் போது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்து இயற்கையின் மீது கூட அதிகாரம் உடையவராக இருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கும் விதங்களை எல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் தாவீதை குறித்து நம்ம பார்ப்போமானால் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் கூட நம்ம வாசிக்கும்போது தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தைல கொம்பை கொண்டு தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர்களுடைய சகோதரர்கள் மத்தியிலே, தாவீதுடைய சகோதரர்கள் நடுவில் அந்த தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே தாவீதோடு கூட தங்கியிருந்து அந்த தாவீது கர்த்தருடைய பல யுத்தங்களை செய்து அவர் ஜெயம் எடுப்பதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா கிதியோன், சிம்சோன் போன்ற தேவதாசர்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து, குறிப்பாக நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பெலிஸ்தியர்களிடம் இருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்குற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் அவர் கொடுக்கிறாரு சிம்சோனுக்கு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் சிம்சோனுக்குள்ளே இறங்கி பெரிய காரியங்களை சிம்சோனை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே செயலாற்றுவதை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது அங்கே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணி அவரை வல்லமையாய் பயன்படுத்துவதை அப்போஸ்தலர் 10:38 நம்ம வாசிக்கும்போது நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்னு நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் தங்கி அங்கே செயலாற்றுவதை புதிய ஏற்பாடு முழுவதும் நம்ம வாசிக்க முடிகிறது. பாருங்கள், அநேகர் வியாதியினால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவங்க வர்றாங்க. வியாதிப்பட்டவங்க வரும்போது அவருடைய வல்லமையினால் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் அங்கே விடுதலை கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. குருடர்களை அவர் குணமாக்குகிறார். இன்னும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை அவர் விடுதலையாக்குகிறார்.
மறு போனவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். பலவிதமான கட்டுண்ட ஜனங்களை அவர் விடுதலையாக்குவதை நம்ம புதிய ஏற்பாடு முழுவதும் நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம். இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவுக்குள்ளே இருந்து செயலாற்றும் விதங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது இயற்கையின் மீது அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து செயலாற்றுவது குறித்து நம்ம வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்க சீஷர்களுக்கெல்லாம் அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வர நீங்கள் எருசலேம் நகரத்தில் நீங்கள் காத்திருங்கள்னு சொல்கிறாரு. அப்படி அவர்கள் அந்த மேல் வீட்டு அறையிலே அங்கே காத்திருந்த போது அங்கே அக்கினிமயமான நாவுகள் இறங்குவதையும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட சீஷர்கள் அங்கே நிரப்பப்படுவதை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த சீஷர்கள் கோழைகளாக இருந்தாங்க, ரொம்ப பயந்து சுபாவம் உடையவர்களாக இருந்தாங்க, அவங்க தைரியமற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த நாளிலே அவர்கள் அபிஷேகம் பெற்ற பின்பு அவர்கள் மிகுந்த பராக்கிரமசாலிகளாக செயல்பட்டதையும் அவங்க தைரியமாக செயல்பட்டதை குறித்து நம்ம வேதம் முழுவதும் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சுவிசேஷம் முழுவதிலும் நம்ம வாசிக்கும் போது சீஷர்களுடைய வாழ்க்கையில் அவங்க பலரை விடுதலையாக்குனாங்க. ஏனால் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அவர்கள் பெற்றிருந்தபடியாலே அவர்களை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை நடப்பித்ததை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே அதுக்கு விரோதமாக ஜெயக்கொடி ஏற்றுவதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வெள்ளம் போல சத்துரு வந்து நம்மை மேற்கொள்ள விடாதபடி அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். இன்னும் யோவேல் தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. அப்படி மாம்சமான நாம் யாவரும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய உன்னத திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, வியாதிகள் வருகிறது, பிசாசு தந்திரம் உள்ளவனாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிறான். இன்னும் பலவிதமான பில்லி சூனிய கட்டுகள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நாம் சாதாரணமாக ஜெபிப்பதை விட நம்ம அபிஷேகத்தோடு கூட நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் நமக்கு விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல, நாம் பிறருக்கு ஜெபிக்கும் போது அங்கே அவர்களுக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறார். ஊழியக்காரிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த கடைசி காலத்தில் அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். எல்லா ஜனங்களும் விடுதலை பெற வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு அதனுடைய கிரியைகளில் இருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக்கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீங்கள் ஜெபிக்கும் போது எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். நாம் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் எல்லோரும் சுதந்திரித்து கொள்ள என் அன்பு தேவன் கிருபை செய்வீராக. அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஐயா. இதுவரை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு சகோதரர்கள் மீதும், ஒவ்வொரு சகோதரிகளின் மீது, வாலிபர்கள் மீது, சிறு பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இறங்கி அவர்களை அபிஷேகித்து உம்முடைய வல்லமையினாலே அவர்களை இடைக்கட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர்கள் தவித்து நிற்காதபடி, கலங்கி நிற்காதபடி, தைரியத்தோடு கூட ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத்தோடு கூட ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகத்தின் வல்லமையினாலே அவர்களுக்கு எதிராய் வரக்கூடிய சகல சூழ்நிலைகளில் இருந்தும் இந்த கடைசி காலத்தில் சத்துரு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் தங்களை ஆண்டவரே பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவிதமான ஆண்டவரே நெருக்கங்களில் இருந்து, பிசாசு விரிக்கிற வலைகள், கண்ணிகள், சுருக்குகளில் இருந்து, பலவிதமான
பில்லி சூனிய கட்டுகளிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஜெபிக்கும் போது விடுதலை வர வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது இந்த மாதத்திலே என் ஆண்டவர் ஊற்றிவிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகள் கட்டுண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும்படிக்கு அடிமை கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, மற்றவர்களுக்காக ஆண்டவரே போராடி ஜெபிக்க என் அன்பு பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. அப்படியாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி தகப்பனே. அடிமை தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.